ஒசியத் கடாயில் கிடக்கும் போதே ஒசியத்து பண்ணிக்கிறோம். ஒசியத்து பண்ணி எழுதி கீழே வச்சுக்கிறோம். ஒசியத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்குது, ஒசியத். அப்போ மார்க்கம் சொல்லுது ஒசியத், மரண படுக்கையில் இருக்கிறவங்க ஒசியத்து பண்ணணும். வாரிசு யாருக்கெல்லாம் சொத்து கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த மக்களுக்கு வசியத்து பண்ண முடியாது. என்னுடைய மூத்த மகளுக்கு இந்த வீடு, என்னுடைய இளைய மகளுக்கு அங்கிட்டு மாயக்குளத்துக்கு பக்கத்துல கிடக்கிற தோப்பு, அங்கிட்டு கிடக்கிற அந்த தோப்பு, இந்த தோப்புன்னு எழுதி வைக்கிறார். செல்லுமா மரணத்துக்கு பிறகு ஹயாத்துல கொடுத்துருப்பாரு. மூத்த மக கஷ்டப்படுறா, இந்த வீட்டை கொடுத்துருவோம். ஹயாத்திலேயே கொடுத்துட்டார். இவ கொஞ்சம் நல்லா தானே இருக்கா, கொஞ்சமா கொடுத்தார். தப்பா நியாயமா நடந்திருக்காரு. என்னங்க நியாயங்கிறீங்க? அவங்களுக்கு கூட இவங்களுக்கு குறையா கொடுத்துட்டாங்களே, இதான் நியாயம். இவ்வளவு ஒரு தாய் கிட்ட நிறைய சொத்து இருக்குது, இந்த புள்ள கஷ்டப்படுது. மாப்பிள்ளை ஏதோ முடிச்சு கொடுத்த இடத்துல அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த புள்ள பறக்கத்தா இருக்குது, ரெண்டும் எனக்கு கண்ணு தான், ஆனா அவ கஷ்டப்படுறாங்க, அவளுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துக்கிறது தப்பு இல்லை, நீதம். இதெல்லாம் எப்பந்தான் ஹயாத்தா இருக்குது. இந்த புள்ள கஷ்டப்படுது, அதனால நான் மூத்தா போன பிறகு அவளுக்கு நிறைய சொத்து இவளுக்கு கம்மியா சொத்து, அது செல்லாகாது. அந்த ஒசியத்து கூடாது. இது நான் ஒசியத்து பாடம் நடத்த இல்லை, இருந்தாலும் ஒசியத்து லேச சொல்லிட்டு போடுங்க. நம்ம பகுதிகள் அதிகமா இந்த ஒசியத்துகள்ல நிறைய தப்பு நடக்குது பாருங்க. அப்போ மரண தருவாயில இருக்கிறவர் ஒசியத்து செய்ய வேண்டும். ஒசியத்து வாரிசுகளுக்கு ஒசியத்து அல்ல, அது அல்லாம மற்றவர்களுக்கு ஒசியம். சரி, ஒருத்தர் நிறைய சொத்து இருக்குது, என்ன பண்ணிட்டாரு, பிள்ளைகள் எல்லாம் பிறகுதான் இருக்கிறாங்க. இந்த சொத்தை அப்படியே பக்கத்துல ஒரு பிள்ளை கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு யாருன்னே தெரியாது, எழுதி வச்சுட்டார். அல்லது பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சுட்டார். முழு சொத்து, நான் மூத்தா போன பிறகு என்னுடைய முழு சொத்தும் இந்த மதரசாக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டார். செல்லுமா? செல்லாது. பிள்ளைகளுக்கு பங்கு இருக்கு. ஒசியத்துக்கு மரியாதை இருக்குல்ல. அப்ப என்ன செய்யறது? இப்படி ஒருத்தர் எழுதி வச்சுட்டு மூத்தா போயிட்டார். அப்ப இதுல என்ன சட்டம் இருக்குது? அதை எப்படி பங்கு வைக்கிறதுன்னு மார்க்க ஷரியத் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒசியத்துக்காக வேண்டி முதல்ல ஒசியத்தை தான் நிறைவேற்றணும். கடனையும் ஒசியத்தையும் நிறைவேற்றிய பிறகு பங்கு பெறும். ஒசியத்தை எவ்வளவு நிறைவேற்றுறதுன்னா 1/3 பகுதி ஒசியத்துக்கு எடுக்கணும். மொத்த சொத்தை 3 பங்கு போட்டு 1 பங்கை ஒசியத்து செஞ்சதுக்கு கொடுத்துட்டு மிச்சம் 2 பங்கு இருக்குமா இல்லையா, அந்த 2 பங்கை தான் ஆம்பளை பிள்ளை 1 புள்ள, பொம்பளை பிள்ளை 1 புள்ள இருந்தா அந்த பங்கு அதை 3 பங்கு போட்டு ஆம்பளை 2 எடுப்பா, பொம்பளை 1 எடுத்துக்குவா. எப்போ இது இந்த பங்கு வைக்கிறது? ஒசியத்தை நிறைவேற்றிய பிறகு. பொதுவா ஒசியத்து செஞ்சுட்டு போயிருந்தா 1/3 ஒசியத்துக்கு போயிடும். 1/3 1/3 மட்டும்தான் ஒசியத்து. மீதி இருக்கிறது தான் பங்கு வைக்கும். இதெல்லாம் யாருக்குன்னா யாருக்கு வாரிசு இல்லையோ அவர்களுக்கு தான் ஒசியத். மொத்தமா அவர் ஒசியத்து பண்ணிட்டு போயிருந்தாருன்னா, வாரிசு கிடைக்க கூடாதுன்னு வச்சுட்டு போயிருந்தாருன்னா, இஸ்லாமிய அரசாங்கம் அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இமாம்கள் அதை என்ன செய்வாங்கன்னா 1/3 மட்டும்தான் அந்த ஒசியத்து செஞ்சதுக்கு கொடுத்துட்டு மீதிய வாரிசுகளுக்கு தான். அல்லாஹ் போட்ட சட்டம் அது. அல்லாஹ் பங்கு கொடுக்கணுங்க, நீ என்ன தடுக்கிறது? நானும் உனக்கு ரூபாயை தந்தேன், அல்லாஹ் தானே தந்தான், நான் எப்படி அதை தடுக்க முடியும்? அவன் கெட்டவனா இருக்கட்டும், புள்ள உன்னை கவனிக்காம இருக்க, உனக்கு பிறந்த புள்ள முடிஞ்சுது, அல்லாஹ் போட்டிருக்கிற பங்கு. அப்போ ஒசியத்துன்னு ஒண்ணு செஞ்சு அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. 1/3 ஒசியத்து. இதுக்கு என்ன ஆதாரம்? அதைத்தான் இப்ப சொல்ல வரேன். அப்போ ஒசியத்து நம்ம எழுதி வைக்கிறதா இருந்தா செய்ய வேண்டியது புகாரியில் வரக்கூடியது. இப்ப நான் சொன்னதுக்கு ஆதாரம் புகாரியில இருக்கு. 1295வது ஹதீஸ். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ்ஜிக்கு போன நேரத்துல உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அப்போ மரண அளவுக்கு ஆயிட்டு, என்னுடைய உடம்பு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ் என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன், இன்னெல்லி மாலன் கதீரா, அல்லாஹ் எனக்கு நிறைய பரக்கத் தந்துக்கிறான், நிறைய வசதி வாய்ப்போட இருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்கிறா, அதனால நான் என்னுடைய பொருளாதாரத்தை நான் ஏதாவது தர்மம் செய்யறதுக்கு பார்க்குறேன், அதையெல்லாம் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். பொருளில் 2, அதாவது அவர் சொல்றார், பாதி என்னுடைய சொத்துல பாதியை நான் தர்மம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அவருடைய ஆசையை பாருங்க. 3/2 நான் தர்மம் செய்ய ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹ். அதையெல்லாம் வேணாம், கூடாதுங்கிறார். அப்புறம் 3/1 அது கூட அதிகம்தான், சரி இருந்தாலும் பரவாயில்லை, உன் பிள்ளைய நாளைக்கு நீ யாசகம் கேட்குற மாதிரி விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரமாக வைத்து தான் ஒசியத்து ஒரு மனிதர் பண்ணி இருந்தால்
அந்த வசியத்து 1/3 தான் வசியத்து போகும், மீதி வாரிசுக்கு போயிடும். அது கூட இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்கன்னா 1/3 கூட அதிகம்னு சொல்லிட்டு தான் அனுமதி கொடுத்ததுனால 4/1 பங்கு போட்டு கொடுத்தா நல்லது அப்படிங்கிறாங்க. இது இப்னு அப்பாஸுடைய கருத்து. அப்போ வசியத் மரண தருவாயில இருக்க வசியத்து பண்ணணும். கடன் இருக்குது, கடனை கொடுங்க, வசியத்தின் பண்ணி தான். இப்போ சொத்து மூத்தா போன உடனே அந்த நம்ம என்ன சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி கடன் அடைத்து விட்டது, அப்புறம் வசியத்தை நிறைவேற்றிய பிறகு மிச்சம் இருக்கிறத தான் நம்ம கணக்கு போட்டு பிள்ளைகள் பங்கு வச்சுக்கிறோம். சரி, அப்போ வசியத்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வசியத்து செய்யணுங்கிறதுக்கு ஹதீஸ் ஆதாரமாக புகாரியில 2738 ஹதீஸ். 1/3 பங்கு கொடுக்கணுங்கிறதுக்கு ஹதீஸ் 1295 புகாரியில. வசியத்து செஞ்சுட்டு மூத்தா போகணுங்கிறதுக்கு 2738 ஹதீஸ் புகாரியில.